ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று சகேயு அப்படின்ற ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதலை நாம் பார்ப்போம். தலைப்பு: சகேயின் மனம் திரும்புதல். இந்த சகேயு எரிகோ என்கிறதான ஒரு பட்டணத்தில் வாழ்ந்து வந்தான். அவரோட தொழில் என்ன அப்படின்னு சொன்னால் ஆயக்காரனா வரி வசூல் செய்கிறவன். அதற்கு அவன் தலைவனாக இருந்தான். வரி வசூல் செய்கிறவர்களுக்கு அவன் தலைவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, ஃபைனான்ஸும் கொடுத்து கொண்டிருந்தான், வட்டிக்கு விட்டு கொண்டிருந்தான். பெரிய பணக்காரன், அந்த ஊரில் பெரிய பணக்காரன். அவன் நல்ல ஆயக்காரனாகவும் இருந்தான், மிகவும் ஐஸ்வர்யமாக இருந்தான். அவனுக்கு ஒரு ஆசை என்ன என்று சொன்னால், இயேசு எப்படிப்பட்டவரோ. அவனுக்கு வந்த ஆசை என்னன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ. ஏன்னா அவரை குறித்து அவன் வரி வசூல் செய்ய போகிற இடத்துலலாம் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கான். கேள்விப்பட்டு இருக்கும்போது அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கணுன்ற ஆசை வந்தது. அவர் இவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கவில்லை, இவன்தான் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தான். எப்படியாவது நம்ம ஊர் பக்கம் வரும்போது அவரை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருந்தான். அந்த நேரத்தில் ஒரு நாள் அவனுடைய ஊர் பக்கம் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். அவன் உருவத்திலே ரொம்ப குள்ளமானவன். அதனால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஏராளமான மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு வருவாங்க. அதுவும் உயரமான மக்கள் வருவாங்க. அவர்கள் மத்தியில் நாம் போய் பார்க்க முடியாது. அதனால் அவர் வராருன்னு தெரிஞ்சவொன்னே, அவர் வரத்துக்கு முன்னாடியே ஒரு நல்ல அடர்த்தியான காட்டத்தி மரம்னு சொல்லுவாங்க, அந்த மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான், இயேசு வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். இயேசு வந்தார். இயேசு வந்து நேரடியாக அந்த மரத்து கீழே வந்து நின்று தன் தலையை உயர்த்தி பார்த்து, சகேயே, சீக்கிரமாய் கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இந்த வார்த்தை சொன்ன உடனே அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. என்னை எப்படி தெரியும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, என் பேர் எப்படி தெரியும். மூணாவது, நான் இங்கே ஒழுங்கிருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்றது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் தாயின் வயிற்றில் நீ இருக்கும்போதே அவருடைய கண்கள் உன்னை கண்டது. உன் தாயின் வயிற்றிலே நரம்புகள் உருவாகிறதுக்கு முன்னே அவருடைய கண்கள் உன்னை கண்டிருக்கு அப்படின்னு சொல்லுது வேதம். சங்கீதம் 139 சொல்லுகிறது. அப்படியாக தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். என் நினைவுகளையும், என் யோசனைகளையும், என் சிந்தனைகளையும் தூரத்திலிருந்து என் தேவன் அறிகிறவராய் இருக்கிறார். ஆகையால் சகேயு கிட்ட வந்து ஆண்டவர் அண்ணாந்து பார்த்து, சகேயே, நீ கீழே இறங்கி வா, சீக்கிரமாக கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் வரி வசூல் செய்கிறவனை பாவின்னு சொல்லுவாங்க. வரி வசூல் செய்கிறவனை பாவின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சகே, கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே உள்ள மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, என்ன இவர் இப்படி பேசுகிறாரு, அவன் ஒரு பாவி, ஃபைனான்ஸ் விடுறவன், ஆயக்காரன், வட்டி கொடுறவன், அவன் வீட்டில் போய் இவர் தங்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கும்பலில் போகும்போது. அப்போது பார்த்தீங்கன்னா, பாவியான சகே வீட்டுக்காக இவர் போகிறாரு.
இவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர், இவர் போய் போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் உண்டாது. இதை காதில் கேட்ட உடனேயே சகை நின்றுட்டான். இறங்கி வந்து அவரை அழைச்சிட்டு அவன் வீட்டுக்கு போகும்போது இந்த வார்த்தைகள் கேட்ட உடனே அவனுக்கு என்ன பயம் அப்படின்னா, நான் பாவியான மனுஷன்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டு வராமல் போயிட்டார்னா. இப்போது பார்க்கணுன்னு தான் நினச்சான். அவர் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவனுடைய மனுஷனை வேறு மனுஷனாக மாறிட்டான். இவர் எங்கள் வீட்டுக்கு வராரா, என் வீட்டுக்கு வராரா அப்படின்ற ஒரு பிரமிப்பு அவனுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா உடனே அவன் நின்று, ஆண்டவரே, உடனே நின்று சொல்கிறான், ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அதெல்லாம் எப்படி சம்பாதிச்சதுன்னு அவருக்கு தெரியும். ரெண்டாவது, ஒருவனிடத்தில் அநியாயமாய் நான் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திருப்பி கொடுத்தேன். 4 பாகமாக கொடுத்துட்றேன். ஒரு பாகம் நான் அவன்கிட்ட அநியாயமாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன 4 பாகமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டான். இதை சொன்ன மாத்திரத்தில் அங்கே எல்லா மக்கள் சந்தோஷப்பட்டது மாத்திரமல்ல, மிகவும் இது எப்படி இந்த மாற்றம் உருவானது அவனுக்குள்ளார? இந்த மாற்றம் எப்படி உருவானது? ஆரம்பத்தில் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், காசு தான் பிரதானம், பணம் தான் பிரதானம். காசு வந்தால் போதும், காசு இருந்தால் போதும், எந்த ரூட்லேயாவது எப்படியாவது காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்ச உடனே, இயேசு கிறிஸ்துவை சந்தித்த உடனே மனிதன் அப்படியே மாறிட்டான். காசு வேணாம், இயேசு போதும். காசு வேணாம், இயேசு போதும். இன்றைக்கி எவ்வளோ மக்கள் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள், எவ்வளோ மக்கள் காசுன்னு அலைகிறதை பார்க்குறோம். ஆனால் இந்த சகேயோ காசு வேணாம். ஒருவனிடத்தில் நான் ₹1 அநியாயமாக வாங்கினதுண்டானால் 4 அத்தனையாக திருப்பி கொடுத்துட்றேன், ₹4 திருப்பி கொடுத்துட்றேன். எனக்கு இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்தால் போதும், என் ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருதயம் முருகினது, அந்த இருதயம் கலங்கினது. அப்போ இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒன்று சொல்கிறேன், ஒரு மனுஷன், ஒரு பொல்லாங்கு செய்கிற மனுஷன், ஒரு பாவம் செய்கிற மனுஷன் மனம் திரும்பினால் முதலாவது அவன் இருதயம் சந்தோஷப்படும், ரெண்டாவது அவனுடைய குடும்பம் சந்தோஷப்படும். ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டால் ஊரே சந்தோஷப்படும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படுதான். அந்த பரலோகமே பூமியிலே ஒரு பாவம் செய்கிற ஒரு ஆத்மா அது மனம் திரும்பமானால் பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படுமா? ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, பாவம் மோட்சம் கொண்டு போய் சேர்க்காது. இயேசு மாத்திரம்தான் மோட்சம் கொண்டு போய் சேர்ப்பார். அந்த இயேசுவினிடத்தில் வருகிறவர்கள், வர விரும்புகிறவர்கள் பாவத்தை அறிக்கை செய்துவிட வேண்டும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நம்மிடத்தில் பாவம் இருக்குமானால் நம்ம மோட்சம் போக முடியாது. மோட்சம் எப்படி இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சகை நினைத்தானோ, அதுபோல் ஒவ்வொரு மனுஷனும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பரலோக ராஜ்யம், அதாவது மோட்சத்திற்கு போக வேண்டும். மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆகையால் இந்த நாளிலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நான் பரலோக ராஜ்யத்தின் பிரஜையாக இருக்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலே பாவம் இல்லாதவனாக வாழ வேண்டும் அப்படின்ற தீர்மானத்துக்கு வருவோம். கர்த்தர் நம்ம வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, ஒரு நாளிலே உடையான சேற்றில் கிடந்த எங்களை தூக்கி எடுத்தீங்க. உங்களுடைய ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்தீங்க. என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் மாற்றிட்டீங்க.
இன்றைக்கு நாங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழுகிறோம் என்றால் உங்கள் கிருபை தான் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பு இந்த சகைக்கு கிடைத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுபோல் இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே. அவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, அவர்களையும் ஆசீர்வதிங்க, அவன் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே துதி சோதனைகளை ஏறெடுக்கும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இதை கேட்கிற யாவரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் நீங்கள் அதை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஃபாலோ செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன்.